ராமலிங்காபய. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் திருநட புகழ்ச்சி என்ற தலைப்பில் 3வது பாடலில் இணை ஏதும் இன்றி நின்ற இறையவனே, மறை சொல் ஏகமுமாய் அநேகமுமாய் இலங்கும் பரம்பரனே, அணையேதும் இன்றி நிறை பெரும் புனலே, அதன் மேல் அனலே, என் அப்பா என் அவத்தையெல்லாம் கடத்தும் புனையே, மெய்ப்பொருளே மெய்ப்புகழே மெய்ப்புகழே பொதுவே உள்ளது வேதற்போதமில்லார்க்கு உதவும், உள்ளதுவே தற்போதமில்லார்க்கு உதவும் துணையே, சத்துவமே தத்துவமே என் உள்ளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். இணை ஏதுமின்றி நின்ற இறையவனே, பரம ஆகாசம் அனாதி, அதற்கு காரணமான கடவுள் அனாதி. அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் உடையவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் அல்லாதவராய் இன்ப வெளியில் தனி நடம் புரிபவர். எனவேதான் இணை ஏதுமின்றி நின்ற இறையவனே என்கின்றார். மறை சொல் ஏகமுமாய் அநேகமாய் இலங்கும் பரம்பரனே, வேத ஆகமங்கள் தன்னை மனைத்து கூறினாலும் அது ஒன்றாயும் பலவாயும் வேதம் ஆகமம் புராணம் இதிகாசமென உலகோர் கதையாக கூறினாலும் அதில் ஓர் உண்மை வடிவாய் உள்ள மேலான இறைவனே, அணையேதுமின்றி நிறை பெரும் புனலே, புறத்தில் கடலுக்கு எந்த அணையுமின்றி எவ்வளவு நீர் வந்தாலும் தேக்கும் திறன் கொண்டது கடல், அதன் மேல் அனலே, நீரிடை ஒளியியல் நிகழ்பல குணையியல் ஆறுதர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பார். அகத்தில் எவ்வளவு நீர் உற்பத்தியானாலும் அது தேக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த உடம்பு. அந்த நீரினுள் ஒரு குழந்தை உண்டாக்கூடிய ஒளிப்பொருள் உள்ளது. இதனை நாம் அறிந்து தேக்க வேண்டும். என் அப்பா பரமஹாசராய் சொர்பாராய் உள்ள நீயே என்னுள் ஆன்ம அணுவாக நின்று என்னை இயக்கும் உண்மை அப்பா என உரிமையாக கூறுகிறார். அவத்தையெல்லாம் கடத்தும் புனையே, சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் ஆகிய நிலைகள் என்னை மேலேற்றும் தெப்பம் மூன்று உதவும் பரம்பொருளே, படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் அகமர பொருந்தி என்னை படிநிலைக்கு தகுந்தாற்போல் உதவும் உறுப்பான தலைவனே என போற்றுகிறார். மெய்ப்பொருளே என்றும் அழியாத இயற்கை உண்மை விளக்கமாகவும் இயற்கை விளக்க நிறைவாகவும் இயற்கை இன்ப நடம் புரியும் உண்மை மெய்ப்பொருளாக உள்ள இறைவனே என போற்றுகிறார். மெய்ப்புகழே, உண்மையான உன்னை போற்றுதற்குரிய இறைவன் மீது ஒருவனே. அதனால்தான் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெரும்புகழை பேசுதலே பெரும்பேர் என்று உணர்ந்தேன். துரிய நிலத்தவரெல்லாம் துதிக்கின்றார், இந்த ஏழை துதித்தல் இங்கே என்கின்றேன். மெய்ப்புகழே, உன்னைதான் பேசுகின்றேன். பொதுவே எல்லா உயிரிலும் பூரண ஆகாயம் எனும் பொதுவாக நடமிடும் இறைவா, உன்னை உயிருள் யாம் எம்முள் உயிர் என நான் உணர்ந்து வேத போதம்
தற்போதும் இல்லார்க்கு உதவும் என்றும் நிலைத்த இறைவனின் தயவாகிய பாமாலை அடங்கிய உண்மை இறைவா வாக்கு. இறைவனின் வாக்கு என்ன கூறுகிறது? அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. அதை தினசரி செய்து ஆன்ம அறிவு விளங்கும் ஜீவர்களுக்கு உதவும் அருட்பெருஞ்சுதி இறைவா என்கின்றார். இந்த ஜீவதயவு உடையவர் எங்கெங்கிருந்து எது வேண்டினும் அங்கங்கிருந்து அருளும் அருட்பெருஞ்சுதிரனாகவும், எப்படியே உயிர் எண்ணின அப்படியே அவ்வுயிருக்கு அளித்தருளும் இறைவராகவும் உள்ள மெய்ப்பொருளை மெய்த்துணையே பூனை போன்று அருட்பெருஞ்சுதி இறைவனையும் அவரை வெளிப்படுத்திய சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளை 100% நம்பி ஜீவ தயவே கடவுள் வழிபாடு என்று பாடுபடும் குழந்தையை தாய் காப்பது போல இறைவன் நம்மை காப்பார். சத்துவமே ஒளியானவனே, அதாவது பேரறிவான இறைவனே, தத்துவமே சிவத்தின் தன்மையாகிய ஒளியின் இயக்கமாக நீ இயக்க காற்றின் இயக்கமாக இயங்குகிறது. என் உள்ளத்தே எனது உளமாகிய சிதாகாசத்தில் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றால் அதில் உள்ள காற்றறியா தெய்வமாக நின்று நடம் புரியும் 1000 கோடி சூரிய பிரகாசமுடைய இறைவா என போற்றுகிறார் இப்பாடலில். நாமும் பாடுபட்டால் பலன் பெறலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்க ஆபயம். திருச்சிற்றம்பலம்.